கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையா என்கிற தலைப்பிலே சத்தியத்தை பார்க்கும்படியாய் வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருமானத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடன் தொல்லை என்பது ஒரு தீராத ஒரு பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 199 பேருக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது. ஒரு சில பேருக்கு சின்ன கடன் பிரச்சனை இருக்குது, ஒரு சில பேருக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, ஒரு சில பேருக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்குது. இதில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள், பிஸ்னஸ் மேன்கள், சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்க அல்லது பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே தங்களுடைய வியாபாரத்துக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த தொழிலை அவங்க செய்கிறாங்க. இதில் வியாபாரிகளில், பிஸ்னஸ் மேன்களில் குறைஞ்சது ஒரு 50 பேர் நஷ்டத்தை சந்திச்சுட்டு அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமல், அந்த வாங்கின கடத்தை அடைக்க முடியாமல் அப்படியே தான் ஒரு தோற்று போன ஒரு நபர் போல் அப்படியே மனசில் துக்கத்தோடு கூனி குறுகி இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த தேவ செய்தி பெரிய ஒரு ஆறுதல் உண்டாக்கும். வாழ்க்கையில் பணம் என்பது ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு பிஸ்னஸ் செய்யவும் பணம் தேவைப்படுது, ஒரு குடும்பத்தை ரன் பண்ணவும் பணம் தேவைப்படுது. இந்த உலகத்தில் நம்ம வாழறதுக்கு பணம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த பண உதவிகளையும் இந்த ஆசீர்வாதங்களையும் யார் தருவதுன்னா கர்த்தர் தான் நமக்கு தரார். அதனால் என் வாழ்க்கை போச்சு, நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன், நான் ஒரு ஜீரோ போல் ஆகிட்டேன், இனி கடன் தொல்லை மாறி நான் ஆசீர்வதிக்கப்பட்டு என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு என் குடும்பம் மேலே வரும் என்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லைன்னு சொல்லி உங்களில் சில பேர் இந்த வார்த்தையை துக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த உன்னதமான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் உங்கள் மனசில் நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், எனக்கு எந்த விதத்தில் ஆசீர்வாதம் வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்கள் இருதயத்தை நீங்களே நியாயம் திருத்தக்கூடாது. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, ரொம்ப நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது, இனிமே நீங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர முடியுமா என்கிறதான பல டவுட்டோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருது. ஒரு வசனத்தை வாசித்து பிறகு நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? நீதிமொழி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கவனிச்சிங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை மனிதனுக்கு தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த வேத வசனத்தை நீங்கள் நல்லா பாருங்கள். ஏசப்பா நம்மளை ஆசீர்வாதித்தால் தான் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்குள்ளே தங்கும். மற்றபடி இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, அதில் விருத்தி அடைய வாய்ப்பு கிடையாது. ஆண்டவர் ப்ளஸ் பண்ணால் தான் நீங்கள் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் சின்ன தொழில் செஞ்சாலும் சரி, பெரிய தொழில் செஞ்சாலும் சரி, பெட்டி கடை வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்களானாலும் கூட சரி, இல்லை டீ கடை, பழக்கடை, எந்த ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானாலும் சரி, இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஓனர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கையிட்டு செய்கிற அந்த பிஸ்னஸில் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் விருத்தி அடைய முடியும். நல்லா தயவு செய்து நான் சொல்கிற அந்த வசனத்தை நல்லா ஆழ்ந்து பாருங்கள், உற்று பாருங்கள். ஏசப்பா ஆசீர்வதிச்சாதான் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். இல்லைனா இந்த கடன் பிசாசு பல ரூபத்தில் உங்களை கட்டுக்கட்டிடும். ஏன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடாது, நீங்கள் 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படவே கூடாது. நீங்கள் வறுமையாக இருக்கணும், கஷ்டத்தோடு இருக்கணும், கண்ணீரோடு இருக்கணும், வியாதியோடு இருக்கணும், பலவீனத்தோடு இருக்கணும், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். இதுதான் சாத்தானுடைய சதி திட்டம். ஆதியிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு விரோதமாக
தேவனுக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக, ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் சாத்தான் வந்து சதி செய்கிறான். ஆனால் அதையும் மீறி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஓகேங்களா? நீங்கள் ஈசாக்கை எடுத்து பாருங்கள். அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணம் அவன் கிடையாது, மேலே இருக்கிற முடிவு பண்ணுற. அவன் 100 மடங்கு தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு தந்த வசனத்தை நோட் பண்ணிங்க, நீதிமொழிகள் 10:22. அதில் ஏசப்பா ஆசீர்வதிச்சாதான் உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும். அதை அண்டர்லைன் பண்ணிங்க நான் சொன்னதை. அடுத்த குறிப்பு, ஜப குறிப்பை கவனிங்க. உங்களுக்கு இந்த ஈசாக்கு வரலாறு நல்லா தெரியும். ஈசாக்கு வந்து கேரார் என்கிற ஒரு ஊருக்கு போனான். அங்கே சில நாள் கஷ்டப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரலை, உங்களுக்கு நல்லா தெரியும். வாக்குத்தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறல, ரொம்ப கண்ணீரோடு இருந்தான். ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய விதை தானியத்தை ஆசீர்வதிச்சார். அவன் வந்து விதையை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைஞ்சான் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வேத வசனத்தை உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ ஆவியானவருக்கு என் மூலிமா கொண்டு வர, அதை நீங்கள் குறித்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா ஐஸ்வர்யத்தை தர அவரால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். இன்றைக்கி பண வரவு வந்துட்டால் உங்கள் பிரச்சனை சரியாயிடும். இப்போ கடன் தொல்லையோடு கண்ணீரோடு உங்கள் வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சோர்வாகி ரொம்ப தோற்று போய் மனம் வந்து கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, ஈசாக்கின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்த தேவன் உன்னோடு பட்சமாக பேச போகிறாருமா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இதை ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளும் நல்லா பாருங்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அப்பா ஈசாக்கை ஆசீர்வதிச்சதால் தான் 100 மடங்கு பலன் வந்ததான். அப்போ இன்றைக்கி நல்லா கவனிங்க. உங்கள் கடன் தொல்லை மாறணும், உங்கள் பிரச்சனை மாறணும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படணும்னா ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இறங்கி வரணும். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் நான் எவ்வளோ இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டேன், என்னென்னமோ தொழில் செய்தேன், எல்லாமே நஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கிறேன். என் வாழ்க்கை மாறுமா, என் கண்ணீர் துடைக்கப்படுமா, என் நிந்த மாறுமா, என் அவமானம் மாறுமான்னு சொல்லி நான் அழுது கொண்டு இருக்கிறேன்ப்பா. எசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி என் அன்பு சகோதரியே, நீ கண்ணீரோடு கதறி அழும்போது கர்த்தர் ஆகாருடைய அழுகுரலை கேட்ட அந்த தேவன், அன்னாளுடைய ஜப சத்தத்தையும் கண்ணீரை கேட்ட அந்த தேவன், என் அன்பு சகோதரியே உனக்கு ஆண்டவர் இப்போ சமீபமாக வந்திருக்கிறார்மா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, வாழ்க்கையில் தோற்று போய், பிஸ்னஸில் தோற்று போய், உன்னோட வாழ்வாதாரமே செத்து போய் கண்ணீரோடு கதறி அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, அப்பா உன்னை ஆசீர்வதிக்க உன் வீட்டுக்கு வராருப்பா. உன்னை பார்த்து தான்ப்பா ஆண்டவர் சொல்கிறாரு, என் அன்பு சகோதரனே, கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, உன்னை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, இந்த தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்படியே மனசு உடைஞ்சு போயிருக்கிற என் அன்பு சகோதரியே, இந்த வேத வசனத்தை வச்சு ஏசப்பா உன்னோட பட்சமாக பேசுகிறாருமா. உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், வாழ்க்கை மாறப்போகுது, உன் பிரச்சனை மாறப்போகுது. வெகு நாளாக கடன் தொல்லைக்காக, விடுதலைக்காக என் சமூகத்தில் விழுந்து விழுந்து அழுது கொண்டு இருக்கிற, இன்னைக்கு உன்னுடைய கடன் என்கிற சாபக்கட்டனை உடைக்க இறங்க போகிறேன்னு சொல்லி ஆவியான உங்களோட பட்சமாக பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? முதல்ல மனசில் தைரியத்தை வளர்த்துங்க. இப்போ உங்கள் குடும்பத்தில் எந்த பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். அரிசி, பருப்பு, எண்ணெய், மாவு, உப்பு, புளி கூட இல்லாமல் நீங்கள் ஒரு கண்ணீரோடு கவலையோடு கூட இருக்கலாம். அட ஒரு ரேஷன் அரிசி கூட இல்லை, அதை பொங்கி சாப்பிட்லான்னு கூட எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி 150 பேர் இப்படி பயங்கரமான தரித்திரத்தில், கஷ்டத்தில், போராட்டத்தில் இருக்கிறாங்க. 100ல் இன்னொரு 50% ஜனங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிரச்சனை கிடையாது. சாப்பிட்றதுக்கோ துணிமணிக்கோ தங்க வீடோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது. அந்த 50 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏதோ சாப்பிட்டு கொஞ்சம் கடனை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு வாழ்க்கை போயின்னு இருக்குது. ஆனால் வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஏழைங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, பொம்பளை பசங்களை வச்சுருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்ய முடியும் யோசனை பண்ணி பாருங்கள்.
இப்போது இந்த உலகத்தில் ஒரு 100 குடும்பத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா 50 குடும்பம் வந்து சாப்பிடக்கூட வழி இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டுறாங்க. ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கினால இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கி இப்படி கட்டுறாங்க. அங்கே வட்டி கட்ட முடியலன்னா இங்கே வட்டி கட்ட முடியலனா மறுபடியும் இங்கே வாங்குவாங்க. இங்கே வந்து வட்டி கட்ட முடியல மறுபடியும் இப்படி இந்த பக்கம் வாங்குவாங்க. இப்படி எல்லா பக்கமும் வட்டின்னு சொல்லி கடைசியில் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு இந்த கடன் பிசாசு அவங்கள அப்படியே சூறையாடும். ஆனால் ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் வேலை செய்வாங்க, ஒரு 3-4 வருமானம் வரும், ஏதோ ஒரு கஞ்சி கூட குடிச்சிட்டு ஓரளவுக்கு கௌரவமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வாடகை வீட்டில் பொம்பளை பசங்களை வச்சுக்கின்னு கடனை அடைக்க முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிற ஏழைகளை இன்றைக்கி ஆண்டவர் உண்மையாக நேசிக்கிறார். ஓகேங்களா? அதனால் தைரியத்தை விடக்கூடாது. ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாரு, எக்கார்ந்து கூட நம்ம உயிரை நம்ம போக்கிக்கக்கூடாது, நம்ம உயிரை நம்ம அழிச்சிக்கூடாது, நம்ம வாழ பிறந்தவங்க. ஏசப்பா கூட சிலுவையை நீங்கள் கவனிங்களேன். ஏசப்பா கூட சிலுவையை சுமக்கும் போது அவர் வந்து எவ்வளோ வெக்கப்பட்டிருப்பார். அந்த சிலுவை மரத்தை தூக்கினாவே ஒரு அக்கிஸ்ட், ஒரு சபிக்கப்பட்டவன் தான் அந்த சிலுவை மரத்தை தோல் மேலே சுமக்கணும். அதான் பழைய ஏற்பாட்டோடைய சத்தியம். அந்த சாபமான அந்த சிலுவையை ஏசப்பா ஏன் சுமக்கிறாரு? உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் அந்த சிலுவை மரத்தை சுமந்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், அவர் சிலுவையை சுமக்கும் போது, அந்த சாபமான அந்த சிலுவையை சுமந்து வரும்போது அந்த எருசலேம் முழுவதும் அவர் பார்த்து பரியாசம் பண்ணாங்க. அவருடைய உடம்புல இருந்து உயிர் பிரிகிற கடைசி நேரம் வரையும் அவரை பரியாசம் பண்ணாங்க. யாருக்குரிய அவர் இறந்துட்டார், அவ்வளோதான், ஊழியம் கூட அவ்வளோதான் சொல்லி சீசரோடு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்கள், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் ஏசப்பா உயிரோடு எழுப்பி அவரை பிரத்யட்சமாக அந்த பூமியில் மறுபடி நிற்க வச்சார். அப்படி இருக்கும்போது நமக்காக ஜீவனை தந்த அந்த கிறிஸ்துவ மரித்தோரில் உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் இருந்த அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க மாட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள். ஆசீர்வாதம் வராதுன்னு மட்டும் நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வறுமை மாறும், கடன் தொல்லை மாறும், பிரச்சனை மாறும், அப்பம் தண்ணீர் எண்ணெய் மாவு ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி விசுவாசத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்கணும். எப்படியாலும் ஏசப்பா எனக்கு கடன் அடைச்சிடுவார், எனக்கு விடுதலை தந்துடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் மனசு உடைஞ்சி போக மாட்டேன், ஏசப்பா என்னோடு இருக்கிறேன், பிள்ளைகளோடு இருக்கிறேன், குடும்பத்தில் அப்பா தலைவராக இருக்கிறாரு, இப்போ வேணால் என்னுடைய வாழ்க்கை தோற்று போன ஒரு வாழ்க்கை போல் இருக்கும், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு வெற்றி தருவார், என் வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை அப்பா தருவார்னு சொல்லி நீங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு தரேன், அதை குறித்து கொள்ளுங்கள். கொலோசியர் நிருபத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை குறித்து நீங்கள் அதுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் எப்படி விரும்புகிறான்றதை அந்த வசனம் உங்களுக்கு சொல்லித்தரும் பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். கவனிச்சிங்களா? இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன் இருதயத்தில் இப்போ சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, உன் இருதயத்தில் பயங்கர குழப்பத்தோடு கடுமையான மன அழுத்தத்தோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரி, ஏசப்பா உன்னோடு பட்சமாக பேசுகிறாருமா. உன் இருதயத்தில் தேவ சமாதானம் ஆளக்கடவுது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி இன்றைக்கி இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆட்சி தேர்ச்சி தைரியப்படுத்த போற. உங்கள் இருதயத்துக்கு வேண்டிய அனைத்து தேவ சமாதானத்தை கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் இருதயத்தை இப்படி கை வைங்க. ஏசப்பா, இந்த இருதயத்தில் சமாதானமே இல்லை ஆண்டவரே, வெகு நாளாக இந்த இருதயம் ஆண்டவர் உடைக்கப்பட்டிருக்கு ஆண்டவரை. பல பேர் என் இருதயத்தை புண்படுத்துகிறாங்க, ஒரு சில பேர் காரணம் இல்லாமல் என் இருதயத்தை புண்படுத்துகிறாங்க. ஆண்டவரே, இந்த இருதயத்தில் சமாதானம் இல்லையே ஆண்டவரே, இந்த இருதயத்துக்கு வேண்டிய சமாதானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன் இருதயத்தில் கையை வைக்கிறாருமா. அப்படியே இருதயத்தை திடப்படுத்துகிற
கலங்காத, நான் இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி ஏசப்பா உங்களை தேடி வந்திருக்கிறேன். அப்படியே மன உருக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களை சந்திக்க வரார். கண்ணீரோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, சமாதானம் இல்லையேன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறீங்களோ, அவங்கள ஆண்டவர் இப்போ தேடி வரார். கர்த்தர் சொல்கிறார், கொலோசியர் 3:15 படி, உன் இருதயத்தில் தேவ சமாதானம் இப்போ ஆளுகை செய்யும். நீ எனக்காக ஊழியம் செய்வ, நீ எனக்காக எழும்பி பிரகாசிப்ப, பல பேருடைய இருதயத்தை நீ திடப்படுத்துவ. இன்றைக்கி உன்னோட இருதயத்தை நான் ஒட்ட வைக்கிறேன், அதை சமாதானத்தில் நிரப்புறேன். இனி பல பேருடைய இருதயத்தை நீ தேற்றப்படுறன்னு சொல்லி ஆவியானவர் ஒரு புது நம்பிக்கையை, புது பலனை, புது அபிஷேகத்தை, புது ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்துக்கு தந்து உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். ஓகேங்களா? அதனால் ஆசீர்வாதம் வராது, ஆண்டவர் நமக்கு செல்வத்தை தரமாட்டார், நம்ம வாழ்க்கை சக்ஸஸ் ஆகாது, நம்ம பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாது, நம்ம கடனை வாங்கிட்டோம், வட்டிக்கு வாங்கிட்டோம், வீடை கட்டிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு தொழில் செஞ்சோம், நஷ்டப்பட்டு போச்சு, வாழ்க்கை மாறவே மாறாது, நம்ம சமாதானமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மட்டும் தயவுசெய்து நினைக்காது. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். உங்கள் கடன் தொல்லைக்காக நான் எடுத்து காண்பிக்கிற ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் வச்சு நீங்கள் ஜெபிங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு வசன பகுதியை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை ஆவியான உங்களுக்கு தராரு. அதையும் நீங்கள் குறித்து கொண்டு உங்களுடைய கடன் சுமைக்காக ஜெபிங்க. உங்களுக்கு எவ்வளோ லட்சம் கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் அந்த கடனை ஏசப்பா அடைப்பார், அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் ஒருபோதும் உங்கள் இருதயத்திலிருந்து மாறவே கூடாது. என் அப்பா என் கடன் அடைப்பார், ஏசப்பா என் கடனை கொடுக்க உதவி செய்வார், எந்த கையில் நான் கடன் வாங்கணும் அந்த கையில் நான் கொடுத்துடுவேன், எனக்கு ஏசப்பா ஒரு வெற்றி தருவார்னு சொல்லி இருதயத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கணும். ஆனால் தான் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்குறார். ஓகேங்களா? அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதை சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன், இந்த ஜெபத்தை முடிக்கலான்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அந்த கெத்செமனே தோட்டத்தில் சீஷருடைய இருதயம் அப்படியே கலங்கி கொண்டு இருக்கு. அப்படியே ஒவ்வொரு சீஷர்களும் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் பேதுருவை பார்க்குறாரு, யோவானை பார்க்குறாரு, அந்த தோட்டத்தில் தன்னோடு கூட இருந்த எல்லா சீஷர்களை பார்க்குறாரு. அவங்க ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறாங்க. அந்த துக்கத்தோடு இருக்கிற அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதமான வார்த்தை தான் இதுங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்கள் இருதயம் கூட இப்போ கலங்கி கொண்டு இருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு பெரிய கடன் பிரச்சனை இருக்குது, என் உடம்புல வியாதி பலவீனம் வேறு இருக்குது, என் பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்ப்பேன், ஐயோ ஐயோ சொல்லி நீங்கள் கதறி கொண்டு இருக்கலாம். உங்களுடைய அழுகுறலை கேட்க ஏசப்பா இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுகிறேன். உங்கள் கண்ணீரை துடைக்க ஏசப்பா என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரன் உன்னோடு பட்சமாக பேசுகிறேன். அன்னைக்கு கலக்கத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இருந்த அந்த சீஷர்களை தைரியப்படுத்த, அந்த சீஷருடைய இருதயத்தை திடப்படுத்த ஏசப்பா என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தரை நியமிச்சிருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்கவே கூடாது, உங்கள் இருதயம் கலங்கவே கூடாது. உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிற ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் இருதயத்துக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை தருவார். ஓகேங்களா? அதனால் இப்போ நான் எடுத்து காண்பித்த ஒவ்வொரு வசனத்தை வச்சு, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, என் பிரச்சனை மாறணும், என் போராட்டம் மாறணும், எந்த கையில் ஆண்டவர் நான் வட்டிக்கு கடன் வாங்கணும் அதே கையில் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஆண்டவரே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் கேட்குறேன். கடனே இருக்கக்கூடாது, ₹1 கூட எனக்கு கடன் இருக்கக்கூடாது. நான் செத்து போனால் கூட ஆண்டவரே என் சாவை அடக்கம் பண்ண கூட என் பாக்கெட்டில் பணம் இருக்கணும். ஆண்டவரே யாருக்கும் நான் சுமையாக இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, குடும்பத்தார் யாருக்கும் நான் சுமையாக இருக்கக்கூடாது, கடனை வச்சு செத்துட்டேன்னு எனக்கு பேர் வந்துடக்கூடாது, என் பிள்ளைகள் கடன்காரர்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆபத்தை பிள்ளைங்களுக்கு நான் தேடி தந்துடக்கூடாது. ஏசப்பா நான் உயிரோடு இருக்கிற வரையும் நான் வாங்கின கடத்தை நானே அடைச்சிட்டு
ஒருவேளை நான் கர்த்தருக்குள் ஒரு நாள் நித்திரை அடைஞ்சால் கூட என்னுடைய சாவை அடக்கம் பண்ணுறது கூட நான் பணத்தை என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாகணும், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்குறீங்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவேன். ஏசப்பா தேடுற ஒருத்தரை கூட கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஏசப்பா கைவிட்டுருவார், அவ்வளோதான் போல் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்ம இந்த உலகத்தில் தோற்று போயிட்டோம், நம்ம எல்லாருக்கும் சுமை ஏன் நம்ம இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உலகத்தோடைய வாழ்க்கையோட கடைசி எண்டு கூட வந்திருக்கலாம். ஆனால் உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு சமயமாக இருந்திருக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் போகும்போது கடைசியாக என்னங்க சொன்னாருங்க சொல்லுங்கள்? இதோ உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனார்ல. அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படிங்க உங்களையும் என்னையும் கைவிடுவார் சொல்லுங்கள்? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு கடைசி நேரம் வருது. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை அந்த சீசர்களுக்கும் அந்த மலை மேலே இருந்த எல்லா ஜனங்களுக்கும் சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கேன்னு அப்பா சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். கவனிச்சிங்களா? உலகத்தின் முடிவு பரியந்தும், இந்த உலகம் என்னைக்கு அழியுமோ அந்த கடைசி நிமிஷம், அந்த கடைசி பரியந்தம் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதை மாற்றி போட யாருக்கும் அதிகாரம் கிடையாதுங்க. வேதத்தில் எழுதப்பட்டது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. அப்படி இருக்கும்போது உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை. குறிப்பாக கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களை விட்டு ஏசப்பா விலகவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்கள் வெட்கப்பட்ட அந்த ஊரில் உங்களை வாழ வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருவது தான் ஏசப்பாவுடைய வேலையாக இருக்குது. அதனால் தயவுசெய்து ஆண்டவர் சமூகத்தை காத்துக்கொள்ளு. சர்ச்சைக்கு போகாமல் நீங்கள் நின்றாதீங்க. சில பேர் கடன் தொல்லை ஆச்சுன்னா சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வெறுப்பாக நடந்துப்பாங்க. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. ரட்சிப்பு ஒரு முறை தான். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நழுவு விடாதீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் ரொம்ப விசுவாசமாக இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அவளுக்கு எவ்வளோ ஆண்டவர் கடன் தொல்லை விடுதலை தந்து உங்களை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்துவார். அடுத்த தேவ செய்தியில் சந்திக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்பட்டால் என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.